ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ வந்து நான் டிவி யூனிட் போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் புது வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புது வீடுனா நீங்கள் யாரும் நினச்சிக்காதீங்க ஓன் ஹவுஸ்லாம். இது வந்து நாங்கள் ரெண்டல் ஹவுஸ் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த 2 BHK வந்து அப்பார்ட்மெண்ட், அதுதான் வந்து ஓன் ஹவுஸு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து ரொம்ப சின்னது, ப்ளஸ் நமக்கு வந்து எதுவுமே பத்தாமல் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலான்ற ஐடியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணால் சரி திரும்ப அப்பார்ட்மெண்ட்டே வேண்டாம், இண்டிவிஜுவல் ஹவுஸாக போனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் உள்ளெல்லாம் நம்ம பிளான்ஸ் நிறைய வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு வீடும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். நிறையா கெஸ்ட் எல்லாம் வந்தால் கூட சமாளிக்கிறதுக்கு மாதிரி நமக்கு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஆறா வேற இப்போ வாங்கிட்டோம் இல்லையா, அவங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சரி எல்லாம் பிளான் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் கரெக்டாக இருந்துச்சு. சரி நம்ம பார்த்தப்ப இந்த வீடு எங்களுக்கு அமைஞ்சிருச்சு, பிடிச்சிருச்சு. நாங்களும் இங்கே வந்தாச்சு. வந்து வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி திங்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஒரு ஹோம் டூராக போடுவோம். ரொம்ப நாள் ஆசை, வீடு வந்து இப்படி வச்சிருக்கணும், இப்படி பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்கு தகுந்த மாதிரியே வீடும் அமைஞ்சிருச்சு. ஓன் ஹவுஸோ ரெண்ட் ஹவுஸோ நம்ம வந்து வீடை வந்து நீட்டாகவும் நமக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அழகாக வச்சுக்கிறது தான் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் அழகாக செட் பண்ணி வீட்டை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி யூனிட் செட் பண்ணுறோம். டிவி மாட்டிட்டு இந்த டிவி யூனிட் வந்து நாங்கள் வச்சு இதை டெக்கரேஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த டிவி யூனிட் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த டிவி யூனிட் அமேசானில் வாங்கின அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் இந்த டிவி யூனிட்டில் வைக்கிற சில பொருள்லாம் வந்து நாங்கள் அமேசான்லேயும் வெளியில் போகிறப்பையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கினோம். நான் எதெல்லாம் வாங்கியிருக்கேனோ அதுக்குரிய லிங்க்கு கொடுக்குறேன். அப்புறம் இந்த டிவி யூனிட் பக்கத்தில் வர பிங்க் கிளே பாட்டு செடியோட நாங்கள் அது OMR நர்சரி கார்டனில் வாங்கினோம். அதுக்கு கீழே விரிச்சிருக்க அந்த மேட்டு நான் அமேசானில் வாங்கினேன், 4 பீஸ் வரும். அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். அப்புறம் இப்போ வைக்கிறோம்ல இந்த ஸ்டாண்டு, இது வந்து அமேசானில் தான் வாங்கினது. இந்த ஸ்டாண்டு தனியாக, அப்புறம் நாங்கள் அந்த செட்டை அந்த வருதுல்ல அந்த பாட்லாம், அதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அது தனியாக தான் வாங்கினோம். இந்த ஸ்டாண்டும் ப்ளஸ் அந்த பாட்டோ அந்த 7 பாட் வரும். அதோட லிங்க்கும் நான் வந்து அமேசானில் இருக்கிற லிங்க்கை நான் அப்படியே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ட்ஸ் வந்து நாங்கள் போய் அந்த பாட்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கள வச்சு தர சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். செடியெல்லாம் வச்சு தர சொல்லி ஒவ்வொரு செடியும் நாங்களாக செலக்ட் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் வைக்கிற அந்த ஒயிட் பாட்டு இதெல்லாம் நாங்கள் அங்கே தான் வாங்கினது. அப்புறம் இந்த வாலில் மாட்டுற இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா சாய் டெரகோட்டான்னு ECR ரோட்டில் அங்கே தான் வாங்கினோம். அங்கேயும் ரீசனபிள் ரேட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து 5 பீஸ் வருது. இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என்னன்னா நம்மளே மாட்டிக்கலாங்க. இதில் பின்னாடி வர அந்த ஆணி வந்து நம்மளே வாலில் மாட்டி 2 தட்டு தட்டுற மாதிரி இருக்குது. பெரிய ஆணி அடித்து வால் வந்து டேமேஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை, ஈஸியாக மாட்டுற மாதிரி தான் இருக்குது. இதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது சும்மா இன்னொரு ஸ்டாண்ட், அது வந்து ஓனரே அடிச்சிருந்தாரு. அந்த டேபிளில் வந்து நாங்கள் சும்மா கீக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டோம். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அமேசானில் தான் வாங்கினது. இது வந்து ஃபிஷ் டேங்குக்காக நாங்கள் ஆக்சுவலாக வாங்கியிருந்தது. ஃபிஷ்ஷு வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை வாங்கி 3 தடவையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. எல்லா ஃபிஷ்ஷும் செத்துருச்சு. எப்படி நமக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல, சரின்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சரி இதில் பேசாமல் ஸ்டாண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுலேயும் நம்ம வந்து பாட் வச்சு பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒயிட் கலர் பார்ட்ஸாக வாங்கி அதில் செட் பண்ணிட்டோம். மேலே வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவும் மாட்டியாச்சு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிவி வால்க்கு ஆப்போசிட்ல சைட்ல வரும். அது வந்து பார்த்தா ஏற்கனவே நாங்க இது வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தது தான். எங்க ஓன் ஹவுஸ்லயே இதை நாங்க ஆல்ரெடி மாட்டியிருப்போம். அதுல வச்சிருந்த திங்ஸே அப்படியே நாங்க செட் பண்ணிட்டோம். இதுல வந்து இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் பார்ட் வந்து ஒன்னு டிவி யூனிட்டுக்கும் ஒன்னு இங்கேயும் வச்சுட்டோம். அதோட லிங்க் நான் தர்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் இருக்குல்ல, இன்வெர்டர் பேட்டரி வந்து ஆராவோட கேஜ் தான் நாங்க இன்வெர்டர் பேட்டரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஆராக்குன்னு கேஜ் வாங்கிட்டு அவங்க வந்து அதுல படுக்கவே இல்லைங்க. ஸோ அது ரொம்பவே வேஸ்டாவே இருந்தது. ஓஎல்எக்ஸ்ல போடலான்ற ஐடியால தான் வச்சுட்டு இருந்தோம். இந்த வீடு வந்திருந்தப்ப பழைய இன்வெர்டர் பாக்ஸ் வந்து ஆசிட் பட்டு இதாயிடுச்சு. புதுசா வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுனால இதை கேட்டப்ப அவங்க இது சூப்பரா இருக்குங்க, இதே செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை செட் பண்ணி அது மேல ஒரு பிளான்ட்டா வச்சுட்டு போட்டோ மாடியாச்சு. அப்புறம் வந்து இந்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்க பர்னிச்சர் மார்ட்ல தான் வாங்கினோம். சூப்பரா இருந்துச்சு. அது மேல ஒரு மேட் விரிச்சு உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி, அப்புறம் நமக்கு அந்த டீ கப்லாம் வந்து அடியில வந்து கரைப்படாம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது சரியான பேர் எனக்கு தெரியல. அதை வந்து நாங்க அது மேல வச்சாச்சு. அதுக்கு ஒரு பிளான்ட்டை வச்சு செட் பண்ணியாச்சு. ஸோ டைனிங் டேபிள் வந்து செட் பண்ணியாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சோஃபா இது மேலாம் நாங்க மாத்தல, அதெல்லாம் அங்க பழைய வீட்டுல இருந்தது தான். அதை டக்குன்னு நடுவுல போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து ஆக்சுவலா நாங்க அந்த ஸ்டெப்ஸு கீழே வர்றதுல உள்ள தள்ளிட்டோம். அங்க இருந்து நமக்கு வந்து கிச்சன்ல இருக்க பாக்ஸ்ல தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வயர் போறதுனால அந்த வயர் அசிங்கமா தெரியுதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த போலராய்டு போட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து நாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இது ஒரு 16 போட்டோஸ் மாட்டுற மாதிரி அதுல வந்து நமக்கு கிளிப்ஸோட வருது. சரி அதை வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வயர் போறதுல நம்ம சுத்தி விட்டுறலாம். அப்புறம் எங்க ஃபேமிலிஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு நமக்கு மறக்க முடியாத சில இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் சின்ன சின்னதா எடுத்து அதுல மாட்டியாச்சு. ஏதோ பண்ணி ஒரு வழியா அந்த இடத்த நீட்டா பண்ணியாச்சு. ஒரு வழியா முடிஞ்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ்ல எல்லாரும் வழக்கமா வைக்கிற மாதிரி சீனரிஸ், போட்டோஸ், அப்புறம் இடையில பிளான்ஸ் இந்த மாதிரி தான். இந்த ஸ்டிக் பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர்ல வாங்கினோம். 500 ருபீஸ் தான். நாங்க வாங்கின அந்த சிலிண்டர் பாட்டு, கிளே பாட்டுக்கு இது நல்லா சூட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு 3 வருதுங்க. இதுவும் அமேசான்ல தான் வாங்கினது. இதோட லிங்க்கும் நான் தரேன். அப்புறம் நாங்க பழைய வீட்டுல வச்சிருந்த சீனரி தான் அங்கங்க நாங்க மாற்றோம். ஆக்சுவலா பழைய வீட்டுல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்ததுனால இந்த ஒயிட் சீனரிஸ் வாங்கினோம். அதை இங்க அங்கங்க மாட்டியாச்சு. அப்புறம் இந்த கிளாக்கு எங்களுக்கு வந்து கிஃப்டா வந்தது. அதுக்கப்புறம் இந்த பிளான்ஸ் எல்லாம் நாங்க அங்கங்க அந்த ஓஎம்ஆர் நர்சரி கார்டன்லயும் பக்கத்துல இருக்க நர்சரிலையும் போய் நாங்க வாங்கினது தான். அதுக்கப்புறம் மேல பெட்ரூம்ஸ் எல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ற பாத்தீங்கன்னா எப்படின்னா சும்மா பழைய பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி மணி பிளான்ட்ஸ் தான் வச்சு நாங்க மாட்டினோம். சின்ன சின்ன பிளான்ட்ஸ் அங்கங்க வாங்கினது அழகா. அப்புறம் இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே நாங்க பழைய வீட்டுல வச்சிருந்தது தான். ஃபேமிலி போட்டோஸாவும் நாங்க தனியா எடுத்தது மாதிரியும் சாட்சி தனியா இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் அங்கங்க மாட்டியாச்சு. இது நாங்க தர்ஷன சேத்ரா போயிருந்தப்ப சாட்சியை வந்து நாங்க வரைஞ்சு வாங்கினது. அது அவ ரூம், இது அவ ரூம்னு சொல்லுவா. அதனால அவளோட போட்டோஸும் அவளோட இதுவும் இருக்கிற மாதிரி இந்த ரூமை நாங்க செட் பண்ணிட்டோம். இங்கேயும் வழக்கமா வந்து ஒரு செடி வச்சாச்சு. அவ வந்து சின்ன வயசுல படிச்ச ஸ்கூல்ல எடுத்த போட்டோஸ்ல இருந்து நாங்க அவளை எடுத்த போட்டோஸ் வரைக்கும் அந்த பெட்ரூம் அப்படியே நாங்க செட் பண்ணிட்டோம். இது பார்த்தா நைட் வியூ. அந்த போலராய்ட் போட்டோஸ் இருக்குல்ல, ஆக்சுவலா அதை மாட்டும் போது லைட் செட்டிங்காக ஆன் பண்ணி பார்த்தோம். இந்த வீட்டுல நடுவுல வர இந்த லைட் வந்து எங்களுக்கு வந்து ஓனர் அவங்களே அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அந்த லைட் அப்படியே இருந்தது. அதுல வந்து நமக்கு சாமி பாட்டு, கலர் லைட்ஸ் எல்லாம் வரும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. இது வந்து வெளியில நம்ம கார்டன் தான். இது நான் தனியா உங்களுக்கு நான் வீடியோவா போடுறேன். நிறைய நாங்க செட் பண்ணியிருக்கோம். இது வந்து வீட்டுக்குள்ள டே டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்த வீடியோ தான் இது. இதுதான் ஹாலை வந்து நம்ம இப்படிதான் செட் பண்ணியிருந்தோம். நாள் ஈவினிங்ல இருந்து நைட் ஆயிடுச்சு செட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து லைட் செட்டிங்ல எப்படி இருந்ததோ டே டைம்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் நாங்க வீடியோ எடுத்தோம். நல்லா சூப்பரா செட் பண்ணியாச்சு. செட் பண்றதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. இப்ப செட் பண்ணியாச்சு. இதை இப்படியே மெயின்டைன் பண்றதுல தான் இருக்குது நம்ம கையில. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு நம்புறேன் நான். ஆனா கொஞ்சம் பெரிய வீட்டுல வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டம்தான், பழகிக்கணும் போக போக. டே டைம்ல வந்து நம்ம வீடு வந்து இப்படிதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லா இருந்துச்சு.
பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீடு வந்து நம்ம எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வரும்போது நம்ம வீடு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், உட்கார்றதுக்கு பிடிச்சிருக்கணும், 4 பேர் நமக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் குடுக்கணும். இப்படியெல்லாம் தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து வீட நமக்குமே நல்லது தானே. வீடு வந்து சுத்தமாவும், நீட்டாவும் இருந்துச்சுன்னா நமக்குமே இதா இருக்கும். வீடு நீட்டா வச்சிருந்தோம்னாவே நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா நம்ம பால்கனில வச்சோம். இது வந்து டேபிள் ஆரஞ்சு. இது வந்து இப்பதான் கொஞ்சம் லைட்டா காயெல்லாம் விட்டுருக்கு. நிறைய பூவெல்லாம் விடும்னு நினைக்கிறேன். விட்டுதான் காய் பெருசா இது வந்து சின்னதுலயே குட்டியிலேயே நல்லா பழம் வந்து ஸ்வீட்டா இருக்கும்னு சொன்னாங்க. சரி நம்ம இந்த டேபிள் ஆரஞ்சு வாங்கி பால்கனில வச்சாச்சு. வெளியில கார்டன்ல வந்து நாங்க நிறைய வச்சிருக்கோம். கார்டன் அப்டேட் வந்து நான் தரேன். அப்புறம் கிச்சனுக்கு நான் இன்னும் வந்து இனிமேல் தான் வீடியோ போடுறேன். கிச்சனும் நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதெல்லாம் வந்து நாங்க எடுத்த போட்டோஸ். வீடியோல விட போட்டோஸ் வந்து பாக்குறதுக்கு இன்னுமே அழகா இருந்துச்சு. வீட்டுக்குன்னு ஒரு சில திங்ஸ் வாங்கினோம். அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியும் இருக்கும், கொஞ்சம் ரீசனபிள் ரேட்லேயும் இருக்கும். நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து காசை பார்க்காம, அதாவது நம்மளால முடியும் அப்படின்ற போது நம்ம வாங்கி நம்ம அழகுபடுத்திக்கலாம். இந்த மாதிரி ஆசை இருந்தது, வீட்டை வந்து ஓரளவுக்காவது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கும்போது சரி இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு வந்ததுனால சரின்னு இப்படி நாங்கள் செட் பண்ணோம். இது நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்களுக்கும் என்னோட ஹோம் டூர் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.